அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் யூனிட் 2 கிளாஸ் 2. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, if the interest is added after a certain period of time, say year, half year, quarter year, etc., to the principal, so that the amount at the end of the period becomes the principal for the next time period, then the total interest paid over all time period, it is called as the compound interest. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிஏ டினோட்டட் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான கிளாஸ் நம்ம பார்த்தோம். நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10,000 யார்கிட்டயோ ஒரு சம் பர்சன்ட்டை வாங்குறேன். ஒரு 1 இயருக்கு வந்து என்ன பண்ணேன், 1000 ருபீஸில் நான் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பண்ணேன். மீண்டும் ஃபர்ஸ்ட் இயர் மீண்டும் என்ன பண்ணுறேன், ஒரு செகண்ட் இயரில் மீண்டும் நான் 1000 ருபீஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி நான் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் விளக்கமா. சரியா? ரைட்டு. இப்போ இது வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு முத வருஷத்துக்கு 1000, ரெண்டாவது வருஷத்துக்கு 1000. ஆனால் அந்த 10,000ன்றது அது அவ்வளோதான். 10,000ன்றது அது ஃபிக்ஸ்டு. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10,000 நீங்கள் வாங்கிட்ட, இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 1000 ருபீஸ் வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அது என்ன, அது நெக்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு போகிறப்போ என்ன வரும்னா 11,000 வரும். அந்த 11,000 என்ன வருதுன்னு பாரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த 11,000 கூட அங்கே வர இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் 1,200 வருதுன்னு வச்சுக்க, அதுவும் கூட இது ஆட் பண்ணிக்கோ, அது தேர்டு வருஷத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிடைக்கிற வட்டி தொகையானது அந்த அசல் தொகையோடு கூட்டுதுன்னு அர்த்தம். குறிப்பிட்ட காலம் அர்த்தம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை வருது இல்லையா, அதுதான் அசல் கூட நம்ம கூட்டுறோம். இவ்வாறு கூட்டுறதுக்கு பிறகு கிடைக்கிற மொத்த தொகை இருக்குது இல்லையா, அதுதான் அடுத்த காலத்திற்கான புதிய அசலாக மாறும். இப்போ அதுதான் இப்போ நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 10,000னா அது கூட ஒரு 1000 சேரப்போ அது வந்து செகண்ட் இயருக்கு 11,000 மாறும் அப்படின்னு சொன்னேன். சரியா? இதே முறையில் தொடர்ந்து நம்ம கணக்கிட்டுக்கினே வந்தோம்னா ஒட்டுமொத்த காலம் என்னன்றது 10 இயர்ஸ்ன்னு வச்சுக்க. அந்த 10 இயர்ஸுக்கு உண்டான வட்டி தொகை இருக்குது இல்லையா, அந்த தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? அதை தான் என்ன பண்ணுறோம், கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டின்றது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா விளக்கம்? அவ்வளோதான். அதுதான் சொல்லும்போது பிரின்சிபல் ஃபார் தி நெக்ஸ்ட் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். தென் தி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஓவரால் டைம் பீரியட், திஸ் கால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. சரி, இப்போ ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு A is equal to P of 1 plus R divided by 100 whole power n. சரியா? ரைட்டு. இது வந்து அமௌண்ட்டுக்கு. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, CI is equal to, அதை நம்ம என்னென்ன சொல்கிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI சொல்லுவோம், A minus P. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A minus P. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, இங்கே அப்ளை பண்ண P of 1 plus R divided by 100 whole power n minus 1 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இங்கே சப்போஸ் எனக்கு P வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், P is equal to இதுலேருந்து P is equal to A divided by, இதெல்லாம் நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சப்போஸ் எனக்கு R வேணும், இப்போ எனக்கு என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ N is equal to என்னது log A minus log P divided by log of 1 plus R divided by 100 அப்படின்றதுல இதெல்லாமே ஃபார்முலாஸ்.
சரியா? இந்த ஃபார்முலாஸ் இப்போ சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இதில் இருந்து இந்த பியோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா கவனிக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப், இதை தான் நான் இங்கே எழுதுறேன். சரியா? பி ஆஃப் 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர். இப்போ எனக்கு என்ன வேணும்? பி தானே வேணும், இதுதான் எனக்கு வேணும். சரி, ஓகே. அப்போ ஏ டிவைடட் பை இங்கே இருக்கிற மல்டிபிள் இங்கே வந்தால் வரும், டிவைடட் பை ஆர் டிவைடட்னது 100, அதாவது ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் எழுதுறேன். புரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறோம். ஸோ அப்போ ஏ வேணும் அப்படின்னா ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + i ஹோல் பவர் என்னன்னா, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பி ஆஃப் 1 + i ஹோல் பவர் n - 1. ஸோ அப்போ அந்த மாதிரி n இஸ் ஈக்குவல் டு n இஸ் எய்தர் an integer ஆர் ஏ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலம், அதுதான் நம்ம அதை ஒன்று அது வந்து இண்டிஜுவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ராக்ஷனாக இருக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக 2 மார்க்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நல்லா கவனிக்கணும். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000 5 years 20% per annum. வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் தி அபவ் கேஸ்? சரியா? அப்போ ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் தி அபவ் கேஸ், அப்படி தானே? அப்போ என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 20, n 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலான்றது நம்ம இங்கே சொன்னோம்ல, அது வருது. சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடனே ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம எழுதிருக்கிறோம். சரியா? எழுதிட்டு என்ன பண்ணுறோம் பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணும், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 20 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 5 - 1. ஸோ அப்போ இது என்ன பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன்னா, அப்போ 2 டிவைடட் பை 10. நான் என்ன சொன்னேன், ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு எலமெண்ட் விட்டுரு, 1 வர இடத்துல புள்ளி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அவருதா? அப்போ இதனுடைய வேல்யூ என்ன, 0.2 அப்படின்னு அர்த்தம். அதான் அர்த்தம் 0.2, அதாங்க. அப்போ 1 +, அப்போ என்ன சொல்ல வராங்க, 1 + 0.2 தட் இஸ் என்னது 1.2. அதுதாங்க 1.2 தான் என்னது 1.2 ஹோல் பவர் 5. அப்போ 1.2 ஹோல் பவர் 5ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, திஸ் வேல்யூ 2.48332 - 1. சரியா? அப்போ இது -1 இருந்ததுன்னா திஸ் வேல்யூ 1.48832. ஸோ அப்போ இதுவும் கூட என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ், அப்போ இந்த 1.2 கூட இந்த 20 மல்டிபிள் பண்ணால் இவனுக்கு என்ன கிடைக்குன்னா 29,766 rupees 0.45. ஸோ அப்போ எனக்கு இது கிடைக்குது அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு வருது. அப்போ இது என்னது, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாட் வில் பி தி ஒன்று சொல்லலாம், வாட் வில் பி தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் தி அபவ் கேஸ், அப்படி தானே கேட்டுறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போ ஸோ பியோட வேல்யூ 20,000 5 20 டிவைடட் பை 100. இப்போ இது 00 இந்த 00 அடிச்சிடலாமா? ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே என்னது 200 × 5 எவ்வளோ வரும், 1000. 20 into 1000 20,000. ஸோ இப்போ இங்கே வரும். அப்போ என்ன, இப்போ பாருங்க, இப்போ இதில் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணலாமா? நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு விஷயம்தான். சரியா? அதே ஒரு 20,000 அமௌண்ட்டு தான், நல்லா கவனிக்கணும். 20,000 அமௌண்ட்டு தான், அதே காலம்தான், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே அமௌண்ட் தான், அதே காலம் தான். ஆனால் இங்கே வந்து எனக்கு கிடைச்சது எவ்வளோ, 20,000. இங்கே எனக்கு என்ன கிடைக்குது, 29,766.0 கிடைக்குது. ஸோ அப்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதிகமான அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். இது நம்ம வந்து வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டு, நம்ம வட்டிக்கு வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம்னா நமக்கு பெஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம இதில் பாருங்கள், இது நமக்கு எப்படி கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், கால்குலேட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees
2500 for 4 years 8% per annum. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க, பியோட வேல்யூ 2500 4 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட்டு, 8%க்கு. எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கால்குலேட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் தி அபோவ் கேஸ் when இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி குவார்டர்லி. அப்படின்னா சொன்னாங்க, மேலே இருக்கிற கேஸுக்கு என்ன பண்ண, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஹாஃப் இயர்லின்னு அரையாண்டு, குவார்டர்லின்னு காலாண்டு, என்ன வரும் எனக்கு சொல்லு, அதுதான் கொஸ்டின். சரியா விளக்க முடியுதா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொஸ்டின் கிவன் 2500 n 4 years இது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவில் பியோட வேல்யூ என்னது 2500, 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 8/100, என்னோட வேல்யூ 4 மைனஸ் 1. சரியா? ரைட், ஓகே, நான் எழுதிடுறேன். அப்போது இது நம்ம இது மட்டும் என்ன பண்ணலான்னு பார்த்தவர் 1 ப்ளஸ் அந்த 8 என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.08. சரியா? 0.08 ஹோல் பவர் 4 மைனஸ் 1. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 8 டிவைடட் பை 100. அப்போனா இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு எலமெண்ட்டு, இந்த ஜீரோவுக்கு முன்னாடி ஜீரோ போட்டுக்கோ, இங்கே 1 வரத்துல புள்ளி வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுறேன் 0.08, அதை தான் என்ன பண்ணுறது, ஒரு 0.08 நான் இங்கே போட்டுருக்குறேன். விளக்கம் புரியுதா? ஸோ ரைட், ஓகே, அதை தான் இங்கே போட்டுருக்குறோம். சரி, ரைட்டு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வரும் 1.0.8 ஹோல் பவர் 4 மைனஸ் 1. ஸோ அப்போ திஸ் வேல்யூ என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இதனுடைய வேல்யூ 1.36049 மைனஸ் 1. ஸோ அப்போ இதில் இருந்து அந்த 1 இதை கழிச்சோம் அப்படின்னா 0.360.49 வரும். அப்போ இதுவும் கூட என்ன பண்ணணும், அந்த 2500 மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 901 9001 rupees 0.22. சரியா? அதுதான் நமக்கு ஆன்சர் அப்ராக்சிமேட்லி. இது என்ன, ஆக்சுவலி என்ன, இது அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், ஓகே, சரி. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கொஸ்டினுக்கு இதை தான் நம்ம செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். என்ன கேட்டிருக்கிறாங்க, ஹாஃப் இயர்லி. இதை பாரு, இதுதான் பாரு, அதே 2500 ஹாஃப் இயர்லி. இதை நான் ரேட் ஆஃப் 8 டிவைடட் பை 2 இஸ் 4 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், 4% அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, எனக்கு முதல்ல இங்கே நான் கொஷின் வந்து 4 இயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கொஷின் வந்து நான் 4 இயர்ஸ். நம்ம ஆஃப் இயர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்குன்னா 2 அரையாண்டு இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 4 × 2 = 8 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 6 மைனஸ் 2 6 டிவைடட் பை 2, தட் இஸ் ஆரோட வேல்யூ என்ன 8% பார்த்தனா தானே கொஸ்டின். இந்த நல்லா கொஸ்டின் 8 தானே, 8 டிவைடட் பை 2 = 4. அதுதான் இந்த 4 தான், இந்த 4. விளக்கம் புரியுதா? சரி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ண, ஃபார்முலா அப்ளை பண்ணு. பியோட வேல்யூ போட்டுட்டோம், 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ வந்து 4 டிவைடட் பை 8 ஹோல் பவர் என்னோட வேல்யூ 8 இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், 4 டிவைடட் பை 100. அது என்ன இப்போ தான் சொன்னேன், ஒரு ஜீரோவுக்கு ஒரு 4, இந்த ஜீரோவுக்கு இந்த முன்னாடி ஜீரோ போட்டுக்கோ, 1 வரத்துல புள்ளி வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடும் 0.04. அப்போ இது கூட 1 ஆட் பண்ணணும். அப்போ 1 ப்ளஸ்னா என்ன அர்த்தம், 1.04. இது என்னது 1.04 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நான் இங்கே எழுதுறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா 1.04 ஹோல் பவர் 8 = 1.36857. அதுவும் கூட என்ன பண்ண, இந்த மைனஸ் 1 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 0.36857. இதுவும் கூட இந்த என்ன பண்ண 2000 × 2500 மல்டிபிள் பண்ண எனக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும், 921.42 எனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? விளக்கம் புரியுதா? ஸோ அப்போ இதுதான், நீ இது மாதிரி தான் நீ ஒன்று கணக்கு பண்ணணும். இதை முதல்ல இது என்ன பண்ணணும், இது நீ எப்படி கேன்சல் பண்ணணுன்ற விஷயம் உனக்கு தெரியணும். சரி, தேர்ட் என்ன சொல்கிறாங்க, குவார்ட்டர்லி. ஒரு வருஷத்துக்கு எத்தனை வரும், எத்தனை இது வரும், 4 காலாண்டுகள். அப்போ 4 காலாண்டுன்னு அர்த்தம் 4 × 4 = 16. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 8 டிவைடட் பை 4 = 2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஸோ அப்போ இதைத்தான் நான் மீண்டும் எழுதுறேன் பாரு, 2500 ஆஃப், இப்போ இது 1 ப்ளஸ் இதனுடைய வேல்யூ என்ன வரும் 0.02 ஹோல் பவர் 16 மைனஸ் 1. ரைட், ஓகேவா?
விளக்கம் புரியுதா? சரி, ரைட்டு. அடுத்தது இதனுடைய வேல்யூ என்ன? இது வந்து 1.0.2 ஹோல் பவர் 16-1. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1.37279 - 1, தட் இஸ் 0.37279. இதனுடைய வேல்யூ தான். அப்போ இங்கெல்லாம் என்ன இருக்குது? 2500, 2500, இங்கே என்ன 2500 வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன், 2500 × 0.37279 மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 93196 அப்ராக்சிமேட்லி. சரியா? எனக்கு இதுதான் இதனுடைய ஆன்சர். இதுதான் வந்து என்னது, குவார்டர்லிக்கு உண்டானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா 4ல் 1 பங்கு. சரியா? அப்போ வட்டி விகிதம் 4 குவார்டர்லினா 4ல் 1 பங்கு, தட் இஸ் இது 8/4 இஸ் ஈக்குவல் 2%. 8/4 இஸ் ஈக்குவல் எவ்வளோ? 2%. என் வந்து 4 இயர்ஸ். ஸோ குவார்டர்லினா 4 × 4 அப்படின்ற சமாச்சாரம் உனக்கு தெரியணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாலு என்ன சொல்றாரு? பாலு borrowed 25,000 from வேலு but could not repay the amount in a period of 5 years. Accordingly, Velu demands now 35,880 from Balu. At what percent per annum compound interest did Velu lend his money? Right, okay. அப்போ என்ன சொல்ல வராங்க, பாலு என்பவர் வேலுவிடம் இருந்து 25,000 கடன் வாங்குகிறார், பாரோடு. சரியா? ரைட், ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து அவரால் அதை திருப்பினா கொடுக்க முடியல, செலுத்த முடியல. அதுதான் would not repay the amount in period of 5 years. விளக்கம் புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எனவே என்ன சொல்றோம் நம்ம, வேலு டிமாண்ட்ஸ் நவ் அப்படின்னு அர்த்தம். வேலு தற்போது பாலுவிடம் இருந்து எவ்வளோ கேட்குறாரு? டிமாண்ட்ஸ் நவ் 35,000, அவர் 35,880 கேட்கிறார். அப்படி கேட்டாரு அப்படின்னா எந்த வேலு வந்து எந்த கூட்டு வட்டியில கேட்குறாரு, அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிட் வேலு லெண்ட் ஹிஸ் மணி. காம்பவுண்ட் எந்த வட்டியில கேட்குறாரு, கூட்டு வட்டி விகிதத்துல கேட்குறாரு சொல்லு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு வட்டி பர்சன்டேஜ்ல சொல்லு அப்படி. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்ல கேட்குறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? 25,000 கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? 30. அவரால் கரெக்டாக அந்த டைம்ல கொடுக்க முடியல. ஆனா என்ன கேட்குறாரு, 25,000க்கு எனக்கு 35,880 ரூபா கொடுன்னு கேட்குறாரு. 25,000 தான் அசல். சரியா? பிரின்சிபல் எத்தனை வருஷம்? 5 இயர்ஸ். எனக்கு எவ்வளோ கொடுன்னு கேட்குறாரு? 35,880 கொடு. அப்படின்னா எந்த வட்டியில கேட்குறாருன்றது நமக்கு கேள்வி. சரியா? ரைட், அதுதான் ஃபார்முலா. R = 100A/B ஹோல் பவர் n - 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கே சார் அப்படின்னா, ஆரம்பத்தில் கிளாஸ் எடுக்கும்போதே நான் சொன்னேன், இது வருது பாருங்க, இந்த ஃபார்முலா நல்லா படிங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? அதுதான் இந்த ஃபார்முலா தான் இது, இந்த ஃபார்முலா. சரியா? வருதுப்பா. அப்போ அந்த மாதிரி அந்த ஃபார்முலா எல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணணும், நம்ம அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 35,880 டிவைடட் பை ப்ரைஸ் என்னது, பிரின்சிபல் 25,000 ஹோல் பவர் 1/5 - 1. இதை ரெண்டு கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 1.4352 ஹோல் பவர் 1/5 - 1. சரியா? சரி, இப்போ இதனுடைய வேல்யூ என்ன? 1/5 பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். சரியா? இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1.0749 - 1. அப்போ இந்த 1 கழிச்சிட்டோம்னா 0.0749. சரியா? 0.49. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 100 இருக்குது, இங்கே 100, இங்கே 100, இங்கே 100. அப்போ வரும்போது 100 ஆஃப் என்ன வரும்? 0.0749
7.49. இதை மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 7.49%. தட் இஸ் ஆன்சர். வேற விளக்கம் புரியுதா? ஸோ முதல்ல நீங்கள் இப்படி தான் என்ன பண்ணணும், ஃபார்முலாவை நீ ஆப்ரேட் பண்ணணும். எப்படி அது எந்த ஆங்கிள் எடுத்துன்னு வரணுன்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், what amount lent at 10% per annum compound interest will fetch rupees 630 as interest in 2 years? அப்ப என்ன சொல்றாங்க, ஆண்டுக்கு என்ன சொல்றாங்க, 10% கூட்டு வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளில், அதான் கூட்டு வட்டி, அதான் காம்பவுண்ட் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 10%ல ஆண்டுக்கு 630 ரூபாய் எனக்கு கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸுக்கு 10%க்கு நீங்கள் எவ்வளோ கிடையாது? 630 ரூபா வட்டியாக பெறக்கூடியது கிடைக்குது. அப்படின்னா அதனுடைய அசல் எவ்வளோ? அதுதான் வாட். அதனால வாட் அமௌண்ட். புரியுதா விளக்கம்? அப்படின்னா சொல்றாங்க, இந்த கொஸ்டின்ல எனக்கு 630 ரூபாய் எனக்கு கிடைக்குது, 10% பேர் ஆனம்ல 2 இயர்ஸுக்கு. சரியா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு பிரின்சிபல் என்ன? அதுதான் கொஸ்டின். வாட் அமௌண்ட். அப்போ என்ன பண்ணு, ஃபார்முலா அப்ளை பண்ணு. அப்போ R is equal to 10%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 630, N is equal to 2 years. To find P is equal to formulas compound interest divided by this. Compound interest என்னது? 630 divided by 1 plus 10 divided by 100. 40 கேன்சல் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இதை எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்றேன். அது 630 divided by 1 plus இது வரை இந்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா 0.1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? 630 டிவைடட் பை 1.1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இது 1.1 630 டிவைடட் பை 1.21 மைனஸ் 1. தட் இஸ் 630 டிவைடட் பை இதை நம்ம கழிச்சிட்டோம்னா 0.21. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3000 கிடைக்குது. இந்த 3000 தான் என்னது? பிரின்சிபல். P is equal to 3000. இதுதான் ஆன்சர். அதுதான் இது. சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்னா நல்லா படி. ஃபைண்ட் தி பீரியட். நல்லா ஃபைண்ட் தி பீரியட். ஓகே. இன் விச் அன் அமௌண்ட் கெட்ஸ் டபுள்டு அட் 12% பெர் ஆனம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 12% இல்லையா? 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட அசல்னா ஆகுதுன்றான், டபுளா எனக்கு கிடைக்குதுன்றான். ஏன்னா ஒரு என்னது 12% ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஆண்டுக்கு, சரியா, ஆண்டுக்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு என்ன கிடைக்குதுன்றான், டபுளா கிடைக்குது. அப்ப அது ஒரு குறிப்பிட்ட தொகை டபுளா கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட் என்ன? அதான் கேள்வி. சரியா? அப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் டபுளா கிடைக்குது மாறுதுன்னா அப்போ என்ன கொஸ்டின்? அப்போ எந்த இயருக்கு அப்படின்றதான் ஃபைண்ட் தி பீரியட். அதானே? அப்படின்னா சொல்லலாம் 12% கூட்டு வட்டி விதத்துல ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை, அதான் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை எத்தனை ஆண்டுகளில் இருமடங்கா மாறுது அப்படின்ற கொஸ்டின். எத்தனை ஆண்டுன்றது தான் ஃபைண்ட் தி பீரியட். விளக்கம் புரியுதா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2p. சரியா? ஓகே. R is equal to 12%. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் இங்கே A is equal to 2pன்னு போட்டோம் அப்படின்னா இரு மடங்கு, டபுள்டு தானே. அப்போ குறிப்பிட்ட தொகை தான் என்ன 2 மடங்கு ஆகுது. அப்படின்னா அந்த A is equal to 2p. சரியா? ரைட், ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் ஃபார்முலா. இதில் ஏவோட வேல்யூ 2p போடு. இங்கே p ஆஃப் 1 ப்ளஸ் இங்கே 12, இது வந்து 12 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ அப்போ இங்கே இருக்கிற பியும் இங்கே இருக்கிற பி கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 12 டிவைடட் பை 100. 12 டிவைட் பை 100 இப்போ தான் சொன்னேன், ஒரு ஜீரோக்கு ஒரு எலமெண்ட், இன்னொரு ஜீரோக்கு இது போயிடுச்சு.
1 இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கணும். அப்போ என்ன வருங்க, புள்ளி 12 வருமா? ரைட், ஓகே. அப்போ என்ன பண்ணணும், இந்த 1 + செகண்ட், அப்போ 1 + புள்ளி 12 ஹோல் பவர் n, தட் இஸ் 1.12 ஹோல் பவர் n. விளக்கம் புரியுதா? அதுதான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ 2 = 1.12 ஹோல் பவர் n, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். சரியா? ரைட். ரெண்டு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், லாக் எடுக்கலாம். லாக் எடுத்தோம்னா log a ஹோல் பவர் b, ஏ பவர் என்ன, நம்ம என்ன m பவர் n, நம்ம என்ன பண்ணிக்கிறது, முன்னாடி மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, போன கிளாஸில் பார்த்தோம். அந்த மாதிரி இந்த n வந்து என்ன வரும், முன்னாடி வரும். அப்போ n log of 1.12. அப்போ எனக்கு என்ன கொஸ்டின், ஃபைண்ட் தி பீரியட் தானே, என்ன தானே நமக்கு வேணும். அப்போ என்ன வச்சு இந்த லாக் என்ன பண்ண, டிவைட்ல எடுத்தா, மல்டிபிள் இருக்குது என்ன பண்ண, டிவைட். அப்போ log 2 இங்கே இருக்குது, log 2 டிவைடட் பை log of 1.12. அப்போ log 2 வேல்யூ 0.30. அதே மாதிரி இதனுடைய வேல்யூ 0.4. ஸோ எவ்வளோ தான் ஆன்சர் அப்படின்னா 6.12 இயர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி முதல்ல கொஸ்டின் வந்து நீ என்ன பண்ணணும், படிக்கணும். இப்போ முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து என்ன ஆகுது, 12% ஆனதுல என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டபுள்டாக இருக்குது அப்படின்னா அது எத்தனை வருஷத்துல டபுளாக இருக்கும், அதுக்கு அது என்ன சொல்லு அப்படின்றத கேள்வி. ஸோ அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஃபைண்ட் தி சம் ஆஃப் மணி தட் yield a compound interest of 432.8% per annum during the second year. அப்படின்னா என்ன கொஸ்டின், ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டி விகிதத்தில் 8%, ஆமாம், ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, 8% பேர் ஆனும். அப்போ ஆண்டுக்கு 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டி. சரியா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2வது ஆண்டுல மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ₹432. செகண்ட் இயர் 2வது ஆண்டுல எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. அந்த அசல் தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. அவ ஃபைண்ட் தி சம் ஆஃப் மணி. அப்போ ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டி விகிதத்துல 2வது ஆண்டுல மட்டும் முடியும் போது எனக்கு ₹432 வட்டியை தரக்கூடிய அந்த அசல் தொகை என்ன அப்படின்னு கேள்வி. சரியா? கிவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், let P be the பிரின்சிபல். செகண்ட், அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி செகண்ட் இயர். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி செகண்ட் இயர்னா இதுதான் ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. P of 1 + 8 / 100, 8 / 100 is equal to இந்த இதனோட வேல்யூ எவ்வளோ, 432. அப்போ நமக்கு பியோட வேல்யூ தானே வேணும். இந்த 8, இந்த 100 வந்து என்ன மல்டிபிளாக போயிடும், இந்த 8 வந்து என்ன டிவைட் ஆகும், அதுதான் இது. சரியா? இப்போ இது இங்கே பண்ணுறப்போ 108, இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் அதாவது அந்த P of 108 டிவைடட் பை 100 into 8 divided by 100 is equal to 432. எனக்கு பி தானே வேணும். அப்போ இந்த 2 100 என்ன டிவைட்ல இருந்து மல்டிபிளாக போயிடும். இங்கே இருக்கிற 108, இங்கே இருக்கிற 8 எல்லாமே என்ன மாறிடும், எனக்கு இங்கே டிவைடில் வந்துடும். அதுதான் இங்கே வந்துடும். 108 into 8 அந்த டிவைடில் வருது. இதை பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ₹5000 நமக்கு கிடைக்குது. அந்த ₹5000 தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ₹432 எனக்கு கிடைக்குது. 8% பெர் ஆனத்தில் எனக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், எனவே சம்மு என்னது, பிரின்சிபல் என்ன சொல்லு, ₹432 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக கிடைக்குது 2 years. சரியா? அப்போது அந்த 8% பெர் ஆனத்தில் கிடைக்கும்போது அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு தான் சம் ஆஃப் அமௌண்ட் அது சொல்லு அப்படின்றது தான் இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சம் பாரு. ஷோ தட் தி பிரின்சிபல் வேல்யூ 500 due in 4 years at 3% per compound semi annually is ₹444 approximately. அப்போ என்னப்பா சொல்கிறாங்க இதில்,
3%, 3% வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை தானே. ஆமாம், ஏன்னா காம்பவுண்ட் செமி, இது பாரு நல்லா காம்பவுண்ட் செமி ஆனுவலி அப்படின்னு அர்த்தம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா 4 வருஷத்துக்கு கிடைக்கும் 500 ரூபாயின் தற்போதைய மதிப்பு சுமார் 444 ரூபாய் என காட்டு. ஷோ தட்னு அர்த்தம், எனக்கு காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ என்ன சொல்றாங்க, 3% வட்டி விதத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை நான் வட்டி கணக்கு போட்டேன்னா 4 வருஷத்துல 4 ஆண்டுல எனக்கு கிடைக்கும் 500 ரூபாயினுடைய மதிப்பு 444 ரூபாய் அப்படின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? ரைட். அப்போ என்ன சொல்றாங்க, given a is equal to 500, n is equal to என்னது 4 years. அப்போ ஆஃப் இயர்னு சொல்றப்போ செமி தானே. அப்போ 4 into 8, 8 half years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3%. அப்போ 3%னா அப்போ 3% போது என்னது 3 divided by 2, ஏன்னா ஆஃப் இயர் தானே. அப்போ ஆஃப் இயர் செமி தானே, செமி ஆனுவலி நம்பர் 2, 1.5 for half year. ப்ரெசன்ட் வேல்யூ P is equal to என்னது 444. அப்போ ஃபார்முலா என்ன, P of is equal to, இதை 3 லிங்க் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குன்னு பாரு. அப்போ P of A divided by 1 plus R 100 whole power n. அப்போ ஸோ இங்கே இதனுடைய ஏவோட வேல்யூ என்னது 500, 1 plus 1.5. அப்போ என்ன அர்த்தம் இதுன்னா 500 divided by 1 plus 1 point. 1 பாயிண்ட்னா என்ன அர்த்தம், இங்கே 0.0 என்னது 0.15 வரும். அதுதான் நம்ம ஆட் பண்ணுறப்போ 500 divided by 1.015 whole power 8. அதுதான் இங்கே வரும். சரியா? அதனுடைய இதை 500ல் 8 இதனுடைய வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணோம், டிவைடிங் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 443.86. தட் இஸ் என்னது இஸ் ஈக்குவலன் டு ருபீஸ் 444 அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3% வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டுட்டா 6 மாதத்துக்கு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா 4 ஆண்டுகள் கிடைக்கும் 500 ரூபாயினுடைய தற்போதைய மதிப்பு சுமார் 444 ரூபாய் அப்படின்னு சொல்லு. ஸோ தட் காமி அப்படின்னு கேட்குறேன். அதுதான் நம்ம அங்கே விளக்கமாக சொல்லியிருக்கோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எ சம் ஆஃப் மணி, என்னது எ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட், நல்லா கேட்டேன். எ சம் ஆஃப் மணி invested at compound interest amount in 21,000 2 years and in the 22.4 in 3 years. Find the rate of interest and the sum of invested. அப்படின்னா என்ன கேட்குறாங்க பாரு, நல்லா கொஸ்டின் நல்லா பாரு. கூட்டு வட்டி முறையில், கூட்டு வட்டி காம்பவுண்ட்னா அதாவது தானே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு 2 ஆண்டுல எனக்கு 21,000 ரூபாயும் 3 ஆண்டுல 22 ரூபாயும் மாறுது. அப்படி இருக்கும்போது வட்டி வீதம் முதலீடு செய்த தொகையை காணு அப்படின்னு தான் கொஸ்டின். ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 அண்ட் என்னது சம் ஆஃப் இன்வெஸ்டட், முதலீடு செய்த தொகை. அப்படின்னா சொல்றாங்க, ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு முதலீடு நான் என்ன பண்றேன், போடுறேன். 21,000 2 வருஷத்துக்கு, 22,000 3 வருஷத்துக்கு கிடைச்சதுன்னா அது எந்த பர்சன்ட்ல நான் போட்டிருப்பேன், எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பேன், இதுதான் கேள்வி. விளக்கம் புரியுதா? ரைட். இப்போ பாரு கொஸ்டின் படி, அமௌண்ட் at the end of the second year is the principal for the third year. ஆமாம், இது முதல்ல சொல்லிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், ஒரு அமௌண்ட்டு ஒரு தேர்ட் இயருக்கு நம்ம கணக்கு பண்ணுறோன்னா அது என்ன அர்த்தம், அந்த அமௌண்ட் அசல், அதாவது அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த செகண்ட் இயர். சரியா? அமௌண்ட்டு ப்ளஸ்னது செகண்ட் இயரோட வர அந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த தேர்டு வருஷத்துக்கு பிகினிங்காக வரும். கரெக்டா? அதான் சொல்கிறாங்க, தி அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர் இஸ் தி பிரின்சிபல் ஃபார் தி தேர்ட் இயர். அதுதான் பிரின்சிபலாக வரும். அதான் சொல்கிறாங்க பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ அமௌண்ட் அப்போ தேர்ட் இயருக்கு அது வருது அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 865 ஆஸ் 1 இயர், அதாவது தேர்ட் இயர் இஸ் கன்சிடர். நல்லா கவனிக்கணும், ஆஸ் 1 இயர் தேர்ட் இயர் இஸ் என்னது கன்சிடர். அப்போ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது
CI is equal compound interest is equal to the I. யூசிங் R is equal to அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்போ ஆரோட பர்சன்டேஜ் என்ன 4 per annum டு ஃபைண்ட் தி சம் இன்வெஸ்டட். அப்போ என்ன பண்ணுறான், அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபார்முலா P is equal to A divided by 1 plus R 100 whole power n. அப்போ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணு. இது நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் 1 plus என்ன வரும் 0.04 வரும் ஹோல் பவர் 2. அப்போ 1.04 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதனுடைய வேல்யூ தான் இங்கே 20,000 நமக்கு வருது. அப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கேட்ட கொஸ்டினே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சம் ஆஃப் தி இன்வெஸ்டட். சம் எவ்வளோன்னா 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம முதல்ல இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து ஆஸ் 1 இயர், அதாவது தேர்ட் இயர் இஸ் கன்சிடர். தேர்ட் இயர் நான் ஒரு வருஷத்துக்கு நான் கன்சிடர் பண்ணுறேன். தேர்ட் இயரை நான் கன்சிடர் பண்ணால் இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. அதாவது இது என்ன அர்த்தம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அதை தான் நான் எனக்கு ஆறு தானே எனக்கு வேணும். ஆறு வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆறு இங்கே வச்சுட்டு 100 இங்கே கிராஸ் 100 ஐ டிவைடட் பை PN தட் இஸ் ஆர். இதை தான் இங்கே நம்ம எடுத்துன்னு வரோம். சரியா, அதுதான் இங்கே வந்து கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி சம் இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்க்கணும். அதை போடுறப்போ இந்த வேலையை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம்பிள். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 years 5% per annum a certain sum of money was rupees 610. Find the sum. ரைட். அப்போ என்ன கேட்குறாங்க, 3 இயர்ஸுக்கு 5% இன்ட்ரெஸ்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதை ஒரு சம் ஆஃப் அமௌண்ட். சரியா, அந்த சம் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் உள்ள வித்தியாசம் வந்து என்னது 610 ரூபா. அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க, 3 years 5 years பர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட சம் சடன் அமௌண்ட் வந்து என்னது தனி வட்டிக்கு, அதாவது என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள வித்தியாசம் 600 ரூபாயா இருந்தால் அந்த தொகை என்ன அப்படின்னு தான் கேள்வி. இப்போ பாரு, கிவன் n is equal to 3, நெக்ஸ்ட்டு r is equal to 5. ஏன்னா அவன் கொடுத்துருக்குறான் அந்த r is equal to 5 கொடுத்துருக்குறான், n is equal to 3. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 610. ஃபைண்ட் தி சம். அதான கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் தி சம் தானே, அதை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் தி சம் கன்சிடர். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுனா ஃபார்முலா போட்டுடலாம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இங்கே இதனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, கொஸ்டினில் அவனே கொடுத்துருக்கான் 610. இங்கே ஏன்னா நம்ம பியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், அதனால நமக்கு தெரியல. இங்கே ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 5, இங்கேயும் நம்ம என்ன என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும், டிவைடட் பை 100. இங்கே என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 3. இப்போ ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.15 கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 0.15 கிடைக்கும். ஸோ அப்போ காமனாக என்ன பண்ணேன், ஒரு பியை வெளியே எடுத்துட்டு அப்போ 0.157625 மைனஸ் 0.15 இதை நம்ம கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.0076 எனக்கு கிடைக்குதா. அப்போ நமக்கு பியோட வேல்யூ தான் வேணும் 40. இது என்ன பண்ண டிவைடில் எடுத்தா, இது என்ன பண்ணு டிவைடில் எடுத்துன்னு வரோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 610 டிவைடட் பை எனக்கு இது கிடைக்கும். அப்போ இது கிடைக்கிறப்போ இதால் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 80,000 நமக்கு கிடைக்குது. அதுதான் அந்த தொகை அவன் கேட்ட கொஸ்டின். அவன் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 80,000ன்ற அந்த அமௌண்ட்டு தான் வந்து என்னவா இருக்குது, அந்த 80,000 ரூபாய் வந்து 3 வருஷத்துக்கு 5% நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம். என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் கொடுக்குறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் கொடுத்தோம் அப்படின்னா அவன் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும், 610 ரூபாய் இருக்கும்.
அவன் அதை தான் அவன் மறைமுகமாக கேட்டான். அவன் என்ன கேட்டான் கொஸ்டின்? அதான் அவன் கேட்டான். என்ன சொல்கிறான்? தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 years 5% per annum அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது? 610 ரூபா இருக்கிறப்போ அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும்? அந்த அமௌண்ட் தான் என்னது அங்கே 80,000. ஏன்னா நான் 2 பேருக்கு கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன்னா அவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும்? 610 ரூபா இருக்குன்றது இதோட முடியுது. மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்ன்றது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.